இன்சைட் பாய் தான். அங்கேருந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவார் எல்லாத்தையும். ஃபைட் மாஸ்டர் வந்து அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவரே சொல்லிடுவார். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். கேமராமேன் வேணும் வந்து அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் டீம் செவந்தி மேடம் வச்சுருப்பார். அவங்களெல்லாம் பெண்டை முத்திடுவார். அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை முத்தி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம். ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார். இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு. எல்லாருக்கும் சண்டை எடுத்தா கேட்டேன், இதுக்கு இடையில எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு. மாஸ்டர் எடுத்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும். நம்ம படம் தான். ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணும்னா நான் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு கதை பேசத்தில் போயிருந்தோம் அவர்கிட்ட. அவ்வளோ ஈஸியாக அவர் சமாளிச்சுட்டு வந்துட முடியாது. பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தாலும் தெரியல. இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்ணுறதுல. இதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி படம் எடுத்துட்டோம். 10வது சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் பற்றி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பாண்டியன் அண்ட் அவங்க டீமுக்கு. அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சுவல்லாம் அவ்வளோ பஞ்சுவல். கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது. வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்னு சொன்னேன் சார். அவர் வச்சு டேரக்டர் கேட்டார், ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆர்யா சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு இடத்துல இல்லை. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி மேலே வந்து பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம். ஒரு நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிட்டார். எனக்கு ஷாக். அதெல்லாம் எப்படி நடந்துச்சு. ஏன்னா அவங்களோட டெடிகேட் பண்ணி எங்கள் அசிஸ்டன்ட் அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன மாதிரி தான் இந்த உடம்புலாம் ரொம்ப சினிமா இருந்து திடீர்னு பார்த்தா பெருசாக ஒன்று இருந்தார். கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி நான் தெரியல என்ன இது அப்படின்னு. இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது இல்லாமல் அவர் சொன்னது முழுசாக சொல்லணும். ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளக்காடாக மூழ்கி இருக்குது. எங்கேயும் போகிறதுக்கு வழியில் சாப்பாடுக்கு வழியில் ஒன்றுமே இல்லை. இவர் ரூம் திறந்தா 2 சேரை ஒன்றா வச்சு அடிக்கடின்னு அடிச்சுக்கிட்டு சேர் சத்தம் போடுது. அந்த லெவலுக்கு அவங்க இப்போதான் என்ன பண்ணுறது இல்லை மாஸ்டர் விட்டக்கூடாது பிடிச்சோம் அப்படின்னு சரி புரியுது. ஸோ அந்த லெவல் டெலிவரி பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்ணி முடிச்சு இப்போ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் உள்ளே ஆகிட்டாரு. பிரதர் என்ன நடுவில் எங்கே பிரதர் நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லெவல் டெடிகேட்டட். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும். இந்த படத்தில் வந்து யாரை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு. ஏன்னா நான் காளிகளை பார்த்தோன்னா நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன். இல்லை டேரக்டர் கொஞ்சம் காட்டிட்டாரு திருட்டுத்தனமாக எல்லாருக்கும் காட்ட முன்னாடி சவுண்ட் இல்லாமல் காட்டிட்டாரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் சண்டை போடணும் மாஸ்டர். அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு டேரக்டர். எடிட்டர் சண்டை போடணும், கேமராமேன் சண்டை போடணும், வேறு வழி இல்லை. நானும் எல்லாரும் இப்போ சொல்லல கேமராமேன் ஜான்மு மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி தான் கம்போசிங்னு சொல்லிடுறது. பட் அவரும் ஒரு விஷயம் கேர் பண்ணுற மாதிரி கேமராவை சுற்றி எடுத்துகிட்டு தலையெல்லாம் பிச்சுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் அவர் தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருளை. பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு. அருள் சாருக்கு அவங்களோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.